கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிற வசனம் எபேசியர் 3:20. நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் நான் அதிகமாய் செய்வேன் என்று சொல்கிற இந்த வார்த்தை, கர்த்தர் நம்ம நினைச்சு பார்த்து ஜெபிக்கணுங்கிறத ஆசைப்படுறாரு. நம்ம ஜெபம் நினைத்து பார்த்து ஜெபிக்கும் பொழுது அது ஒரு விசுவாசம் பெருகினதாக இருக்கும். நமக்கு எது இல்லையோ அதை தான் அவர்கிட்ட கேட்குறோம், அது இருக்குன்னு நினச்சி நம்ம கேட்குறோம். ஸோ அது பவர் ஆஃப் இமேஜினேஷன். இந்த வசனத்தில் நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கான அந்த பவரை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதை வச்சு தான் நாங்கள் கூட இந்த வசனத்தை சொல்லி நிறையா காரியங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இந்த வசனங்களில் விளங்குது. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தெய்வம் இல்லையா, நம்மக்கிட்ட இல்லை. ஒரு சுகவீனமாக இருக்கிறோன்னா இப்போ அந்த சுகம் கிடச்சிருச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம் அதை நினச்சி பார்க்கணும். நமக்கு வயிற்றில் குழந்தை இல்லையானா வயிற்றில் குழந்தை இருக்கிறதா நினச்சி பார்த்து ஜெபிக்கணும். திருமணமாகாத பெண்ணாக இருந்தால் திருமணமாகி கழுத்தில் மாலையும் கழுத்துமா ஒரு ஃபோட்டோ இருக்கிறத நினச்சி பார்த்து ஜெபிக்கணும். ஒரு ட்ராவல் பண்ணுறோம், அமெரிக்காவுக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அமெரிக்காவில் போய் சேர்ந்துட்டோன்னு சொன்னால் அதை எப்படி நினச்சி பார்த்து ஜெபிக்கணும்? அப்போ அதுக்கு ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி நின்று ட்ரம்ப் அவரோட ஃபோட்டோ எடுத்திருக்க மாதிரி நினச்சி பார்த்து ஜெபிக்கலாம். இது மாதிரி நம்ம இல்லாததை ஆனால் கிடச்சிருச்சின்னு சொல்லி நம்ம வசனத்தின்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் அப்படியே செய்து கொடுக்குறார். 1 யோவானில் கூட 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது இந்த வசனம். அதாவது நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கணும்னு போட்டிருக்கு. நம்ம விசுவாசித்து ஜெபிக்கிறோம், ஆனால் அது பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கிற அந்த விசுவாசத்துக்குள்ளே வரணும்னா இந்த நினச்சி பார்க்குறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இந்த வசனத்தை வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவங்க நினச்சி பார்த்து ஜெபிச்சு அந்த காரியங்களை வாய்க்கும்படிக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பாருங்கள், கட்டிகள் மறைஞ்சிருக்குது. கேன்சர் கட்டியே இல்லாமல் போயிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை ஒரு கட்டி இருக்கிறதாக ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது கழுத்துக்கிட்ட வந்ததுனால அவங்க தைராய்டு நினச்சிட்டு விட்டுட்டாங்க. கடைசியில் பார்த்தா அது கேன்சர் கட்டி. அந்த கட்டி கரைந்து போய் இயேசுவின் நாமத்தினாலே நத்தை கரைந்து போவது போல என்று சொல்லி 18ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் இருக்க ஒரு வசனம். அந்த வசனத்தை சொல்லி நாங்கள் 58:8 இந்த வசனம் இருக்குது. நத்தை கரைந்து போவது போலங்கிற வசனம் இருக்குது. ஸோ ஒரு நத்தையை நினச்சி பார்த்து அந்த நத்தையுடைய ஓடு அது இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தா அது வெறும் வெத்து ஓடாக இருக்குது. அதோடைய சதை அதோடைய உடம்பெல்லாம் என்னாச்சுன்னா கரைஞ்சி போயிருக்கு. அப்போ ஒரு மெழுகு உருகி கரைந்து போவது போல், நத்தை கரைந்து போவது போல் இந்த கட்டி கரைந்து போன்னு சொல்லி எப்படி அந்த ஒரு ஓடை எடுத்து பார்த்தா அதில் இல்லை, அதோடைய சரீரமே இல்லை. அது மாதிரி உங்கள் கழுத்தில் இருக்க கட்டி கரைந்து போய் நீங்கள் போய் ஒரு நீங்கள் போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இந்த இடத்துல எடிட் பண்ணணும். நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கூடு மாதிரியே உங்கள் கழுத்துக்குள்ளே இருந்த அந்த கட்டி கரைஞ்சி போயிருக்கோம். ஹல்லேலூயா. அது மாதிரி நம்ம ஜெபம் பண்ணி எல்லா காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை அதன்படி செய்வார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் நான் அதிகமாக செய்வேன். அவரும் அதில் வந்துடுறாரு பாருங்க. நான் அதிகமாக செய்வேன்னு சொல்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது நினச்சி பார்க்கறது. ஸோ நம்ம நினச்சி பார்த்து ஜெபிக்கும் பொழுது அவர் அதிகமாக நமக்கு அதிகமாக செய்வார். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனங்கள் நமக்கு மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய வசனங்களாக இருக்குது. இதன்படி நம்ம நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு முறையும். சில வசனங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கருத்தாய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கருத்தாய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எலியா கருத்தாய் ஜெபிச்சார். மழை 3 வருஷத்துக்கு பெய்யலை. அதுக்கப்புறம் கருத்தாய் ஜெபித்தார். அவர் நம்மளை போல பாடுள்ள மனுஷன்னு சொல்லிக்கிறாரு. அப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி உள்ள ஜெபங்களை
ஜெபங்களை செய்யக்கூடாது, கட்டாயமாக செய்யணும். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நம்ம இப்படி ஜெபங்கள் செய்யணும், விசுவாசத்தோடு செய்யணும். விசுவாசத்தில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்தால் கூட, ஒரு பயம் வந்துருச்சுனாலும், ஒரு டவுட்டு, அவிசுவாசம் வந்தாலோ இல்லை ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டாலோ அந்த விசுவாசம் டொப்புன்னு உடஞ்சிரும். ஒரு பெலூன் மாதிரி அது உடஞ்சிரும். அதனால விசுவாசத்தை பெருக்கிறதுக்கான வழிகளை பார்த்து அது நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, கருத்தாய், இன்னும் முழு நம்பிக்கையோட நினைத்து பார்த்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நமக்கு சோத்திரமாண்டவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த வசனத்தின்படி நாங்கள் நினைத்து பார்த்து ஜெபிக்கிறோன்னு சொல்கிறோம் ராஜா. நீங்கள் ஐ வில் பிளஸ் யூ அபண்டன்ட்லின்னு சொல்கிறீங்க. நான் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் செய்யுங்க. நாங்கள் இந்த பக்கம் என்ன செய்ய போகிறோம்னா, நினைத்து பார்த்து ஜெபிக்க போகிறோம். நாங்கள் நினைத்து எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்க போகிறோமோ அந்தந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற ரெடியாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தின்படி நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய ஜெபங்களின் மூலமாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஜெபங்களுக்கு உங்களுடைய கண்களும் செவியும் எப்பொழுதும் திறந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை கேட்கிறவர்கள் அப்படி நினைத்து பார்த்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய கர்த்தர் ஒருவர் நமக்குண்டு என்ற விசுவாசத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அதற்கான பதிலை கொடுக்க நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you friends for watching this video and God bless you all.